ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் திருநெல்வேலி ஸ்டைலில் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் வேண்டானா சேர்க்காதீங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அதாங்க யாம்னு சொல்லுவோம்ல, அதுவும் சேர்த்துருக்கேன். வெள்ளை பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், இன்றைக்கி மாங்காவும் நான் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கடைசியாக தயிர் சேர்க்க தேவையில்லை. மாங்காயில் உள்ள அந்த கொஞ்சம் புளிப்பே போதும். எல்லா காயும் நீளமாக கட் பண்ணி கழுவி குக்கரில் சேர்த்துட்டு கல்லுப்பும் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். ஒரு விசில் போட்டாலே போதும், சூப்பராக வெந்துடும். அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் ஒரு விசில் போட்ட காய் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை அதோட போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். கடுகு வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றி கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி. நீங்கள் மாங்காய் சேர்க்கலன்னா தயிர் கடைசியாக சேர்த்துக்கோங்க. பாய்.